மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். யாருடைய கட்டுரைகள்ல முக்கியமான விஷயங்கள் இருக்கோ அதை எடுத்து சொல்லுவோம். சரி, திருமாவளவன் ஒரு கட்டுரை எழுதியிருக்காருல்ல, இவர் யாரு? அன்றைக்கு திருமாவளவனுடைய துணை பொதுச் செயலாளர். இவர் அந்த கட்டுரையை பத்தி பேசினாரா? நிகழ்ச்சியில கூட பங்கேற்காம போனதுக்கு ஏவாவேலுடைய அழுத்தம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஏவாவேலு தெளிவாக விளக்கம் கொடுத்தார். ஆராசா முதலாக வந்து அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லலாம் உடனே வந்து மறைமுகமா அழுத்தம் கொடுத்ததாக ஆதவர்ஜுன் அவருடைய பேட்டியில சொல்றாரு. இது ஆரம்பத்துல. ஒரு விஷயம் ஏவாவேலு அண்ணன் மேல சொன்னதுக்கு விளக்கம் இருக்கு. அதுக்கு பிறகு ஆதவ அர்ஜுனை பத்தி பேசுறதுக்கு வந்து திமுக எந்த அழுத்தமே விடுதலை சிறுத்தைக்கு கொடுக்க போறது இல்ல, இனிமேலும் கொடுக்காது. ஆதவர்ஜுனை வந்து பெருசா கண்டுக்காது திமுக இனிமேல். ஆஸ் யூசுவல் அவர் தனிநபரா போயிட்டார் அப்படிங்கறதுனால ஒருவேளை அவர் திமுக விமர்சிச்சாலும் நம்ம அமைதியா தான் இருக்கோம். இனிமே கண்டுக்க மாட்டோம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தி ரைசிங் சன் எடிட்டரும் திமுகவின் செய்தி தொடர்பாளருமான கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி, நீண்ட நாள் கழித்து ஒரு நேர்காணல். மீண்டும் மகிழ்ச்சி, எனக்கும் மகிழ்ச்சி. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு. அதில் திமுக அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு கண்டன தீர்மானங்கள்லாம் வந்து போடப்பட்டிருக்கு. திமுக அரசாங்கம் ஆடம்பர செலவு செய்து மக்களுடைய நிதியை வந்து வீண் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வந்து அதிமுகவினுடைய அந்த தீர்மானங்கள்ல இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? உப்பு சப்பு இல்லாத பொதுக்குழு இந்த முறை தான். ஏன்னா அந்த தீர்மானங்களில் விளம்பரம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு விளம்பரத்துக்காக கண்டிக்கப்பட்ட அரசே அதிமுக அரசு தான். ஜெயலலிதா அம்மையார் பீரியடில் நீதிமன்றங்களுக்கே அது போயிருந்தது. விளம்பரங்கள் எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மோடி அரசாங்கம். ஆனால் தமிழ்நாட்டில் தலைவர் அரசாங்கத்தில் அந்த மாதிரி விளம்பரம், வீண் விளம்பரம்னா நீங்கள் எடுத்து வந்து எதிர்க்கட்சி தலைவர், நீங்கள் சட்டமன்றத்தில் இருக்கீங்க, கேட்குற தகவல்களை பெற முடியும். பெற்று இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தேவையில்லாத விளம்பரங்கள் அப்படி சொல்லணும். அவருக்கு என்னென்னா அவர் காலகட்டத்தில் வந்து எதுவுமே விளம்பரம் வராது. ஏன்னா எதுவுமே செய்கிறதில்ல. இங்கே எங்கள் தலைவருக்கு என்ன பிரச்சனைன்னா, வாரத்தில் 3 திட்டங்கள் அல்லது 3 நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது, அரசாங்க நிகழ்வுகள். அப்போ அது சம்பந்தமான விளம்பரங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ரைட். இது அவருக்கு பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது. விளம்பரம் வந்து இல்லாத ஒன்றை எடுத்து காட்டுவதற்கான போலி விளம்பரங்கள் இருந்தால் நீங்கள் எடுத்துக்காட்டு. இல்லை, இப்போ அவர் என்ன சொல்றாரு, இப்போ திட்டங்கள் நீங்கள் நிறையா துவங்கி வைக்கிறீங்க. என்ன மாதிரி திட்டங்கள் பாருங்களேன். ஃபார்முலா 1 ரேஸு, அந்த மாதிரி ரேஸை வந்து உத்வேகப்படுத்துறீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பூங்காக்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ இதெல்லாம் தான் வந்து விளம்பரப்படுத்தி இந்த அரசாங்கம் வந்து மக்களுடைய நலனை வந்து பின்னுக்கு தள்ளி இந்த மாதிரி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அறிக்கையில் அவர் வந்து படம் பார்க்குறாரு. பத்திரிகை செய்தி படிக்காமல் பழனிசாமி அவர்களை நான் என்ன கேட்குறேன்னா, பத்திரிகை படிங்கிறேன். நீங்கள் இன்னும் இந்த படம் பார்க்குற புத்தியிலே இருக்கக்கூடாது. அதிமுகவில் பொதுச் செயலாளராக இருந்தாலும் இந்த படம் பார்க்குறது, வீடியோ பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு செய்திகளை படிங்கிறேன். ஏன் 1.5 கோடி பேருக்கு வந்து மாதந்தோறும் 1000 ரூபா கொடுக்குறது திட்டம் இல்லையா? ஏழை தாய்மார்களுடைய குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறோமே, இப்போ நம்ம பிள்ளைங்க இளைஞர்களுக்கு கொடுக்குறோமே, இதெல்லாம் திட்டம் இல்லையா? மாவட்டந்தோறும் வந்து உடற்பயிற்சி கூடங்களும் விளையாட்டு மைதானங்களும் அமைக்கிறதுக்கான திட்டங்கள் தீட்டியிருக்கோமே, இது இல்லையா? ஏன் இப்போதைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எத்தனை பாலங்கள், எத்தனை மருத்துவமனைகள்? இப்போ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அளவில் இன்னைக்கு தலைவர் கலைஞர் 100ஆண்டு மருத்துவமனை மிகப்பெரிய அளவில் அது ஃபேமஸாக இருக்குது. அவ்வளோ தூரம் செஞ்சுருக்கிறோம். கோயம்புத்தூரில் செஞ்சுருக்கிறோம். கலைஞர் 100ஆண்டு நூலகம் திறந்திருக்கோம். இப்படி மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்கள் ஒரு பக்கம் இருக்குது. சரி, நான் கேட்குறேன், பூங்கா அமைக்கிறதுன்னு மோசமான திட்டமா அது? அதுதான் நான் சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன புரியல அப்படின்னா, அதாவது சூழலியல் தெரிந்தும் இருக்கணும். அப்போ இப்போதைக்கு சூழலியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய பூங்காக்கள் உருவாக்கணும், மக்களுக்கு பொழுதுபோக்குகள் மாதிரியும் இருக்கும், அதே சமயத்தில் அது வந்து ஒரு பேலன்சிங் ஆக்சிஜன். இப்போ இந்த டெல்லி எதுக்கு இந்த பாடுபடுது? போதுமான அளவுக்கு காற்று இல்லாதது. அப்போ அந்த மாதிரி உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை செஞ்சுருக்கிறோம். இப்போ நான் என்ன,
ஏதோ நாங்கள் போகிற போக்கில் எங்களுடைய பெரிய படோடாபங்கள் ஆடம்பரங்கள் அந்த மாதிரி இருந்தால் அவர் சொன்னா இல்ல, நியாயம். அவர் என்ன குறிப்பிட்டு சொல்றாருன்னா நீங்க பூங்காக்கள் திறக்கறதுனால என்ன உங்களுக்கு வந்து பெருசா கிடைச்சிட அது போகுது, அவருக்கு புரியாது. இப்ப ஃபார்முலா 4 ரேஸ் நடத்தணும், அதனால வந்து அது மக்கள் திட்டம் இல்ல என்ன தம்பி. என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேக்குறாரு. அதாவது ஃபார்முலா 4 சரி, இந்த ஃபார்முலா 4 ரேஸை நம்ம நடத்தலாம், யாராவது நடத்த தானே செய்வாங்க. அந்த நாட்டுக்கு என்ன கிடைக்கும்? இல்லை, ஒரு கேள்வி அப்படி வைப்போமே, யாரோ ஒருத்தங்க நடத்த போகிறாங்கல்ல. அதாவது ஆசியாவிலேயே தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் ஃபார்முலா 4 ரேஸ் நடத்தக்கூடிய அளவிற்கு தகவமைப்புகளை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு பாராட்டத்தக்க விஷயம். அதனை டெய்லியாக நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம, இல்லையா? அவருக்கு அதனுடைய மகிமை புரியலை. அதாவது உள்ளபடி சொல்ல போனால் இந்த விளையாட்டு விஷயங்கள்ல அந்த அம்மா ஜெயலலிதா கொஞ்சம் அக்கறையாக இருப்பாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பாவம் ஏன் அப்படி உட்காந்துட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. ஃபார்முலா 4ங்கிறது ஒரு நாள் நடக்கிற விஷயம், ரைட்? அது வந்து உலக அளவில் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பேர், அதைத்தான் பார்க்கணும். அதை நம்ம என்ன தொடர்ந்து வருஷம் இல்ல, அதுக்கு நம்ம வந்து மக்களுடைய பணத்தை இது மாதிரி தேவையில்லாம தண்டனை செலவு தேவையில்லாம பண்றோமே அதான் அப்படிங்கிறது தெளிவா அவருடைய விஷயம். நம்ம பேனாக்கு செலவைக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம், அது வந்து மக்களுடைய வைக்குது. பணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அப்ப இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இந்த அரசாங்கம் கவனம் செலுத்துது. பேனா அப்படிங்கிறது எது, என்ன அடையாளம் அது அப்படிங்கிறத சிந்திக்கணும். அது வந்து அறிவார்ந்த விஷயங்களுக்கு தான் அவங்க மக்களுக்கு புரியும். இந்த பேனா என்பது எதை சொல்லுகிறது? இந்த சமூகத்தின் அடையாளம். அது தமிழ்நாட்டின் தமிழ் சமூகத்தினுடைய அடையாளம் பேனா. அந்த பேனா அப்படிங்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு தலைவர் கலைஞர் தெரிகிறாரு, பேரறிஞர் அண்ணா தெரிகிறாரு, தந்தை பெரியார் தெரிகிறாரு. அந்த பேனா அப்படிங்கிறது வந்து ஒரு குறியீடு. இது வந்து அறிவார்ந்த சமூகம் தன்னை எப்படி இப்போ ஒரு 100 ஆண்டு காலம் கழித்து அந்த பேனாவினுடைய ஒரு குறியீடு இருக்கு அப்படின்னா, அன்றைக்கு வாழ்ந்த சமூகம் எவ்வளவு அறிவார்ந்த சமூகமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அது அடையாளமே தவிர அதில் இவருக்கு என்ன கெட்டு போச்சு. இப்போ நம்ம வைக்கல, அது வேற விஷயம், இன்னும் வைக்கல நம்ம. பட் அவங்க வந்து ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு பொதுக்குழு கூடுச்சு, கன்ஸ்ட்ரக்டிவாக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஏதாவது இருக்கா? இல்ல, இப்போ இதோட பெரிய கொடுமை. அவங்க மக்கள் பிரச்சனையா அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுடைய தீர்மானத்துல 3வது இது, விடியா திமுக ஆட்சியில் சீரழிந்து வரும் சட்ட ஒழுங்கு, போதைப் பொருட்கள் நடமாட்டம், ஏழை எளிய நடுத்தர மக்களை வாட்டி வதைக்கும் விலைவாசி உயர்வு, மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, முத்திரைத்தாள் கட்டண உயர்வு, தொடர்ந்து வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த விடியா திமுக அரசாங்கம் எப்படி செயல்படுது? இப்போதான் இதுதான் விடியா மூஞ்சிங்கிறது. விடியா மூஞ்சின்னு எதுக்கு சொல்றோம்னா, மின் கட்டணத்தை இதை உயர்த்துறதுக்கு உதய் மின் திட்டத்தில் யார் கையெழுத்து போட்டா? நாங்களா போட்டோம்? போட்டது யாரு? நீங்கள். உள்ளாட்சியில் இருக்கும்போது சொத்து வரியை உயர்த்தணும் அப்படின்னு 2019 கையெழுத்து போட்டது யாரு? நீங்களா நாங்களா? நீங்கள் தானே போட்டீங்க, ரைட்டு. அதை தாண்டி அதாவது நீங்கள் செய்ய இன்னொன்று சொல்கிறாரே, இந்த போதைப் பொருள். எனக்கு தெரிஞ்சு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஒருத்தர் இந்த மாதிரி குட்கா கடத்துறதுக்கும் அதுக்கு ஊழல் செஞ்சதும் அதுக்கு லஞ்சம் கொடுத்ததும் விஜயபாஸ்கர் தான், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு தான். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அரசில் கூட அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் அமைச்சர் மேலே வந்த மாதிரி எனக்கு தெரியல, ரைட்? இது நீங்கள் பண்ணி விட்டுட்டு போயிட்டீங்க. அது அவ்வளோத்தையும் நாங்கள் ரெக்டிஃபை பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் காசு கொடுத்து கமிஷனர்ல இருந்து பல போலீஸ் அதிகாரிகள், அந்த துறை சார்ந்த அதிகாரிகள், இவங்க எல்லாருக்கும் நீங்களே காசை கொடுத்து பரப்பி விட்டு போயிட்டீங்க. இப்ப நாங்க உட்கார்ந்து பட வேண்டியது இருக்கு. நான் இன்னொன்னு அதை சரி கேட்கறேன். செய்யறதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் ஆமா. இருக்கு. திரும்ப அவங்க பண்ணக்கூடிய தவிர நான் நீங்க இன்னொன்னு சொல்றீங்க கேட்கறேன். 2019 ஆதரிச்சாங்க அதிமுக என்ன நிலைப்பாடு எடுத்துன்னு சொல்லி. இப்போ அதெல்லாம் வந்து புரிந்து கொண்டனாலதான் மக்கள் வந்து திமுக ஆட்சிக்கு வந்து வாக்களிச்சு உங்களை வந்து முதலமைச்சரா ஆக்கியிருக்காங்க. அப்ப இதை நம்ம வந்து தவற சுட்டி காட்டி இந்த விஷயத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்க முதலமைச்சருங்கிறது எடப்பாடியும் தளபதியும் மாத்தி மாத்தி பேச முடியாது. ஒன்றிய அரசிட்ட கையெழுத்து போட்டீங்கன்னா ஏங்க எடப்பாடி தூக்கத்துல கையெழுத்து போட்டார் நம்ம சொல்ல முடியுமா? இப்ப நீட்டுக்கு அப்படிதான் நிலைப்பாடு எடுக்கிறோம். நீட்டுக்கு வந்து அவங்களும் எதிர்த்தாங்க, நீட்டுக்கு அவங்களும் எதிர்த்தாங்க, நம்மளும் எதிர்த்தோம். அவங்க எதிர்த்துட்டு 2 வருஷமா தூங்கிட்டாங்க. ஆனா நம்ம தொடர்ந்து வந்து இதுவரைக்கும் 5 முறை அப்படி ஒரு விஷயத்த இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க முன்னெடுக்கலாமே அப்படிங்கறத நீங்க சொல்ற போது நீங்க கையெழுத்து போட்டுட்டதுக்கு பிறகு ஒன்றிய அரசு கொண்டு வருகிற திட்டத்திற்கு நீங்கள் கையெழுத்து போட்ட பிறகு நீங்கள் மறுதளிப்பது என்பது இயலாத காரியம். அது ஒரு கன்சென்சஸ் அடிப்படையில் எல்லா எதிர்க்கட்சிகளும் உட்கார்ந்து இந்த மாதிரி நடந்திருப்பது தவறுன்னு பாராளுமன்றத்தில் அந்த சட்டத்தை ரிவர்ஸ் பண்ணலாம். அதுக்காக நம்ம குரல் கொடுக்கலாம். பட் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இருக்கிறத நீங்கள் ஒத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க. நாங்கள் உட்காந்து இப்போ இத்தனைக்கு நான் சொல்கிறேன், இபி 80% மக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். அவர் வந்து அண்ணன் செந்தில் பாலாஜி தெளிவாக டேரிஃப் போட்டிருந்தார். முதல் 100 யூனிட் ஃப்ரீ,
மொத்தம் 300 யூனிட் அல்லது 400 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் ரேட் ஏற்கிறது. இல்ல இப்போ இந்த அண்ணா 400 செந்தில் பாலாஜி unit. மறந்துட்டாரு. ஆனா செந்தில் பாலாஜி என்ன மறந்துட்டாருன்னா மாசம் மாசம் வந்து கணக்கீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களுடைய அறிக்கையில. அதை பத்தி எதுவுமே வந்து பேசுபொருள் இப்ப அவர்தான் எதுவுமே சொன்னாரு. உருவாக்கலையே. அவர் தான் சொன்னார், எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து மின் மீட்டரில் வந்து டிஜிட்டல் மீட்டர் மாட்டின உடனே நம்ம மாதந்தோறும் எடுக்க ஆரம்பிப்போம். அது நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துரும் அப்படின்னு சொன்னார். தம்பி, நான் என்ன சொல்ல வரேன், ஒரு அரசாங்கம் வந்து நாங்கள் வரும்போது இதை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது 5 வருஷத்துக்குள்ளே நிறைவேற்றிட்டு போன ஒரு அரசாங்கத்தை சொல்லுங்கள், எனக்கு சொல்லுங்களேன். இல்ல இப்போ 525 அறிக்கை 505 கொடுத்தோம். 525 கொடுத்துருக்குறோம். அந்த 525லயுமே எல்லாமே வெற்று அறிக்கையா இருக்கு அப்படின்னா நேத்து அவர் எடப்பாடி பழனிசாமி அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில பேசுறாரு. அரசாங்கத்தை பத்தி ஊடகமும் காட்ட மாட்டேங்குது அப்படிங்கிறதுமே அவர் குற்றச்சாட்டை வைக்கிறார். இல்லை, நான் நடக்கிற திட்டத்தை நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, ஊடகம் காட்டுது. ஊடகம் என்ன போய் புரபகண்டா பண்ண முடியுமா? திமுகவுக்காக செய்யாத ஒன்றை போய் எடுத்துகிட்டு போய் ஊடகம் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, ரைட், நீங்கள் போய் இல்லாத ஒன்றை நான் சொல்கிறேன்னு வச்சுக்கிறோமே, ஏங்க அதெல்லாம் இல்லைங்க, 2.25 கோடி குடும்ப அட்டைக்கு மாதந்தோறும் 2000 ரூபா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி நான் சொன்னால் நீங்கள் போடுவீங்களான்னு கேட்குறேன். அப்போ இருந்தால் தான் செய்ய முடியும். இது வந்து அவருக்கு வந்து குற்றம் சொல்வதற்கு, இந்த அரசின் மீது குற்றம் சொல்வதற்கு எந்த நியாயமும் இல்லை. அவர் ஒன்று பாருங்கள், எங்களையெல்லாம் கண்டிப்பாராம் திமுகவை, ஆனால் ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக எதையாவது செய்தால் அது வலியுறுத்தல். இது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? அது என்ன அர்த்தம் தம்பி? வந்திருக்கேன். இப்போ என்ன வந்து நீட் மாதிரியான என்ன சொல்லியிருக்காங்க, வாசிங்க. அதே மாதிரி அதை நீங்களே வாசிங்க. இல்ல, நீட் தேர்வு ரத்து செய்வது குறித்து கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கும் திமுக அரசுக்கு கடும் கண்டனம். அதே மாதிரி வாக்காளர் சேர்த்தல் நீக்குதல் போன்றவற்றில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கு, அதை வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க அதை அப்படியே வாசிங்க. இப்ப எங்களுக்கு கண்டனம் வாசித்த மாதிரி தேர்தல் நியாயமாக நடைபெறவும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு வலியுறுத்தல். இந்திய தேர்தல் ஆணையம் வலியுறுத்தல்னா அது யாரு? ஆமா, நாங்கள்லாம் வலியுறுத்துறோம்னு சொல்லணும். முதல்ல தமிழ்ல வந்து தம்பி, அதாவது தன்மை போடல அப்படிங்கிறீங்க, வலியுறுத்தல் தான் பண்ணிருக்காங்க. அதாவது வலியுறு அதிமுக வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? உண்டா இல்லையா? வலியுறுத்தல்னா யார் வலியுறுத்தல்? அங்கதான் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் அந்த கள்ள கூட்டணி அப்படின்னு நாங்கள் சொல்றதுக்கு அவங்க உத்தரவாதம் கொடுக்குறது அங்கே தான். ஏன் ஒன்றிய அரசை மக்களுக்கு எதிரான விஷயம் தானே அது, அதை கண்டிக்கும் போது கண்டிக்கிறோம்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் வலியுறுத்துறத கூட அதிமுக வலியுறுத்துகிறதுன்னு சொல்லணும்ல? இல்ல சார், இப்போ இங்க பாருங்களேன், உலக பொதுமுறையாக இருக்கும் இந்தியாவுக்கு வாழ்வியல் வழிகாட்டலாகவும் தமிழ்நாட்டிற்கு காலம் வழங்கிய கொடையாகவும் திகழ்கின்ற திருக்குறளை தேசிய நூலாக்க அறிவித்திட மத்திய அரசாங்கத்துக்கு வலியுறுத்தல். மத்திய அரசாங்கம் இதை எப்படி நீங்க வந்து கண்டனம் தெரிவிப்பீங்க? இதை வந்து ஒரு தேசிய நூலாக அறிவிக்கணும் அப்படிங்கிறத எப்படி நீங்க கண்டன தீர்மானமாக போடுவீங்க? ஒண்ணு. ரெண்டாவது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் இடம்பெற வலியுறுத்தல். இதுவும் வந்து கிட்டத்தட்ட மத்திய கண்டனம் எப்படி போடணும்னு சொல்லிட்டா, இதுவரைக்கும் வலியுறுத்தியும் இதுவரைக்கும் நாங்கள் கேட்டும் செய்யாத ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம். ஏன் போடக்கூடாது? நீ இப்பதான் கேட்குறியா? இன்னைக்கு தான் கேட்குறியா? இதை 2003 நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்கள் 2010 நாங்கள் வந்து அதை உயர் நீதிமன்றத்தில் கொண்டு வரதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுத்தோம். அதுக்கப்புறம் உங்கள் அம்மா 10 வருஷம் விட்டாங்க, உங்கள் அம்மா 6 வருஷம் விட்டாங்க, நீங்கள் 4 வருஷம் விட்டீங்க. அப்புறம் நாங்கள் வலியுறுத்துறோம். ஏன் இதுவரைக்கும் நிறைவேற்றாமல் இருக்கிற அரசை கண்டிக்கிறோம்னு ஏன் எழுத முடியாது? எழுதக்கூடாதா? கேட்குறேன் நான். புதுசாக நீங்கள் கேட்குறீங்க, வலியுறுத்தி கேட்குறோம், ரைட்டு. இத்தனை வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோமா? கண்டிக்க வேண்டியதானே? ஏன் கண்டிக்க மாட்டீங்க? அப்போ தமிழில் கண்டிக்கிறோம்னு எழுத முடியும். எதை வலியுறுத்தணும்னு இருக்குது, எதை கண்டிக்கிறோம்னு இருக்குது. நீங்கள் எதையும் கண்டிக்கிறது இல்லையே ஒன்றிய அரசில். நீட்டு தேர்வை இன்னைக்கா கேட்குறான்? நீட்டு தேர்வு எப்போ நீங்களும் போட்ட தீர்மானம் தான்ப்பா. அப்போ நாங்கள் 2016 17 நிறைவேற்றினோம். பிப்ரவரி 1ஆம் தேதி 2ஆம் தேதிகளில் 2 தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்பி அதற்கு எந்த பதிலும் கொடுக்காமல் நீங்கள் இருந்துவிட்டு நாங்கள் இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியோடு சேர்ந்து எங்கள் மக்களுக்கு நீட்டு வேண்டாம் என்று சொல்லி உங்களுக்கு அனுப்பி இருப்பதை, இதுவரைக்கும் நீங்கள் காலம் தாழ்த்துவதை அதிமுக வன்மையாக கண்டிக்கிறது. எழுதலாமா கூடாதா? அதுக்கு என்னதுக்கு வலியுறுத்தல் அப்படியே பூ போல? இதுதான் சொல்கிறோம். உங்களுக்கு முதுகெலும்பு கிடையாதுரா. கண்டிக்கிறதுனா தப்பு சொல்ல. நீங்கள் வந்து அதிமுகன்னு ஒரு கட்சியை நடத்திட்டு திமுகவை பூ போட்டுக்கிட்டா இருக்க முடியாது. நீங்கள் கண்டிக்கிறது தான் இருக்கும். பட் கண்டிக்கும்போது ஒன்றிய அரசை வலியுறுத்தல்னா என்ன அர்த்தம்? யார் வலியுறுத்துறாங்க சொல்லுங்க தம்பி. அந்த வார்த்தையை கூட அதிமுக பொதுக்குழு வலியுறுத்துகிறது போடணுமா இல்லையா? இல்ல இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, பூவுன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்ற மாதிரி நாங்க மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நாங்க இந்த விஷயத்தை வலியுறுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போயிருவாங்க. அதான் சொல்றோம், பூவுன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம். இந்த ரெண்டும் வந்து அதைத்தான் நான் சொன்னேன்.
அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பூணுன்னு சொல்லுவாங்க, புஷ்பம்னு சொல்லுவாங்க. யாரன்னா ஒன்றிய அரசை, மாநில அரசை வந்து பூணுன்னு சொல்ல மாட்டாங்க, புஷ்பம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அதாவது ஒன்றிய அரசுகிட்ட இப்பவும் அவங்களுக்கு பயம் இருக்கு. அதனால இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான் அது. ஓகே, இப்போ இந்த ஃபெஞ்சல் புயல் தொடர்பாகவுமே அவங்களுடைய அந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10-15 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வந்து இந்த மழைப்பொழிவுங்கிறது இருந்தது. நிவாரணப் பணிகளில் ரொம்ப வந்து ஒரு மந்த நிலை காணப்பட்டது அப்படின்லாம் கூட வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கே வந்து நாங்கள் எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டோம், 2 நாளில் பார்த்தீங்களா ரோட்டில் தண்ணி நில்ல அப்படின்லாம் வந்து இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மழையே பெய்யல அப்படிங்கிறதா எடப்பாடி பழனிசாமியோட ஒரு வாதமா இருக்கு. இந்த பார்க்குற மக்கள் கொடுவை 51 சென்டிமீட்டர்னு போட்டிருக்கா இல்லையா? இல்ல அது திருவண்ணாமலையில, விழுப்புரத்துல அங்க ஏங்க, பெய்ஞ்சிருக்கு. நான் சொல்றேன். சென்னையில வந்து தண்ணியே நிக்கல சென்னை. அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சென்னையில மழையே ஏங்க பெய்யல. நான் கேட்கறது என்னன்னா, திருவண்ணாமலையிலையோ அல்லது விழுப்புரத்துலையோ அல்லது கடலூர்லையோ அட்டன் பண்ணி மக்களை காப்பாற்றியிருக்கா இல்லையா இந்த அரசு? எத்தனை 200 வருஷத்தில் பெய்யாத மழை திருவண்ணாமலையிலையும் இதுலேயும் பெஞ்சிருக்கு. 15 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுக்கே 330 பேரை சுட்டு தண்ணியில் மிதக்க விட்டு கொலை பண்ண ஆட்சி உங்கள் ஆட்சி. நாங்கள் அப்படியே விட்டுருக்கோம் கிடையாது. இயற்கை பேரிடரை எந்த அரசாங்கமும் ஓரளவிற்கு தான் காப்பாற்ற முடியும். அதுக்காக போய் நாங்கள் என்ன இயற்கை பேரிடரில் அட்லஸ் மாதிரி இப்படி நின்றுக்கிட்டு இப்படி கையை தூக்கி பிடிச்சி நிற்க முடியுமா என்ன? அது பண்ண முடியாது. நான் அதிகபட்சமாக மழை பெய்த போதும் இந்த அரசு அதிகபட்ச மக்களை காப்பாற்றி இருக்கிறது. அதுதான் சொல்ல முடியும். அதுக்காக நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் 51 சென்டிமீட்டர் மழை பெஞ்ச ஒன்று சொல்கிறேன். நாங்கள் பல நேரங்களில் நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் சரியாக இருந்தால் திமுக பாராட்டிட்டு அதில் குறை இருந்தால் அதை சுட்டி காட்டியிருக்கோம். ஏன் உங்களுக்கு பாராட்ட மனசு வர மாட்டாங்குது? பத்திரிகைகள் பாராட்டுத. இல்ல அவர் இன்னொன்னு என்ன சொல்றாரு, சட்டப்பேரவை வந்து கிட்டத்தட்ட வந்து இவங்களுடைய தேர்தல் அறிக்கையின்படி வருஷத்துக்கு 100 நாள் வந்து நடத்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியா வந்து ஒட்டுமொத்தமாவே இந்த 3.5 வருஷத்துல வந்து 114 நாளோ 115 நாளோ தான் வந்து நடத்தி இருக்கிறீங்க. அப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இவங்களே மாத்தி பேசியிருக்கிறாங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அதாவது 100 நாள் அப்படிங்கிறதுல இப்போ இந்த ஆண்டு 30 60 நாள் நடத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் ஒரு 45 இதில் ஒரு 20. இந்த வருஷமே ஏறத்தாழ நம்ம 60 நாள் 65 நாள் தாண்டி போயிட்டோம். தேவைப்படும் போது 100 நாள் நடத்தத்தான் செய்யணும். இல்ல இப்ப தேவையில்லாதப்போ கடந்த வாரம் கூட நடந்து 2 நாள் தான் வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. ஆமா. அதுலயும் எனக்கு ஒரு நாள் தான் பேச விட்டாங்க அப்படிங்கிறாரு அவரு. ஒரு நாள் தான் பேச முடியும். எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு நாள் தான் கொடுப்பாங்க. 2 நாள் இல்ல எல்லாரையும் பேச விடுவாங்கன்னு பார்த்தா எனக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. எதிர்க்கட்சி தலைவருக்கு வாய்ப்பு கொடுத்து எதிர்க்கட்சி தலைவர் ஏறத்தாழ அரை மணி நேரம் பேசியிருக்கிறாரு. 2 நாள்ல உங்களுக்கே அவ்வளவு நேரம் இருக்கு. அது போதலைன்னா அப்ப நீங்க உங்க சொல்ல வந்து அழகுபடுத்தணும். அப்பதான் அரை மணி நேரத்திற்குள் என்னென்ன இருக்கிறதோ அதை சொல்ற அளவுக்கு உங்களை நீங்க தயார்படுத்தணும். இப்போ எங்களுக்கு வந்து பாராளுமன்றத்தில் 3 நிமிஷத்துல எல்லாம் எங்க எம்பிக்கள் பேசுறாங்க. அக்கா கனிமொழி பேசுறாங்க, அண்ணன் டிஆர் பாலு பேசுறாரு, அண்ணன் திருச்சி சிவா ராஜ்யசபாவில் பேசுறாரு, அண்ணா ராசா பேசுறாரு. 3 நிமிஷம் அதிகபட்சம் எங்களுக்கு ஒரு நாள் முழுசுக்கும் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் கூட இருக்காது. அங்கேயும் நாங்கள் கருத்துக்களை வைக்கத்தானே செய்கிறோம், வலிமையாக வைக்கத்தானே செய்கிறோம். ஸோ நேரம் என்பது முக்கியம் இல்லை, கருத்துக்களை எவ்வளவு வலிவாக வைக்க முடியுமோ அதுக்கு தான் சட்டமன்றம். சட்டமன்றத்தில் போய் நம்ம திண்ணையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அலாவலாவிக்கிட்டு இருக்க முடியாது. அங்கே ஷார்ட் அதுதான் அங்கே. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நேற்று எடப்பாடி பழனிசாமி பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகவினுடைய ஐடி விங் மீது வந்து நீங்கள் தேவையில்லாமல் வழக்கு போடுறீங்க, இது ஒரு கோழைத்தனமான விஷயம், திமுகவுக்கு பயம் வந்துருச்சு எங்களை பார்த்து, அதிமுக ஆட்சி 2026 வரப்போகுது, இப்போலேருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பயந்துட்டாங்க, அதனால தான் தொடர்ந்து வழக்கு போடுறாங்க. என்ன பண்ணுறோமா அவர் அந்த ஐடி விங் செக்ரட்டரி வந்து இல்லாததை எடுத்து அனாவசியமாக போடுவார். அதை வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? உங்களுக்கு தான் பயம். இந்த அரசாங்கத்தை எந்த குறையும் சொல்ல முடியலையேன்னு இல்லாததை சோடிச்சு அதில் இல்லாததை எல்லாம் கொண்டு போய் காமிச்சு எப்படியாவது மக்கள்கிட்ட பேரை கெடுத்துட மாட்டோமா? இந்த பிஜேபி கொஞ்சம் உருப்படியாக இருந்தானுவோம், இந்த அதிமுக காரணம் இந்த பிஜேபி கூட சேர்ந்தானுங்களோ இல்லையோ, அந்த பொய் ஃப்ராடு டூப்ளிகேட் ஆடியோ வீடியோ இதெல்லாம் இப்போ இவங்ககிட்ட வந்துட்டு. அப்போ அது ஆரம்பத்திலே முளையில, ஏன்னா அவர் செக்ரட்டரி, அந்த இதுக்கான பொறுப்பாளர், அவரே ஃப்ராடு பண்ணுறாருன்னா அப்புறம் கீழே இருக்க பிள்ளைங்களை என்ன செய்ய முடியும்? அதனால தான் அதை நடவடிக்கை எடுத்திருக்கு, நீதிமன்றம் தான் நடவடிக்கை எடுத்திருக்கு. நம்ம நீங்கள் எங்கள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுக்கோ உங்களுடைய கட்சிக்காரர்கள் வைக்கிற குற்றச்சாட்டுக்கோ நம்ம எதுக்கும் போய் நிற்கலை. அவர் வந்து ஒரு பொய்யான ஒரு இதை கொண்டு வைக்கிறாரு, தேவையில்லாமல் மக்களுக்கு ஒரு டென்ஷனை உண்டாக்குறாரு. அதனால் நம்ம அதை கொண்டு போய் சொல்ல வேண்டியிருந்துச்சு. அதை கூட நீங்கள் தனிப்பட்ட முறையில் திமுக மீதான விமர்சனமாக நீங்கள் ஃப்ராட் பண்ணியிருந்தா கூட சரி போயிட்டு போகிறானுங்கன்னு விட்டுறலாம். ஆனால் அது மக்களுக்கு, பொதுமக்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருந்ததுனால தான் அவர் மேலே நடவடிக்கை. உடனே இப்போ இவரை எடுத்துட்டா உடனே ஐடி விங்கு படுத்துருமாமாங்க கேட்குறேன் நான். இல்லை அதிமுக ஐடி விங்க நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
நீங்கள் வந்து திமுகவையோ திமுக ஆட்சியையோ விமர்சிப்பதற்கு 100க்கு 200% உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் திமுக ஆட்சியை விமர்சிக்கிறதுக்காக பொதுமக்களுக்கு வந்து ஒரு பயத்தையோ ஒரு பீதியவோ ஏற்படுத்துகிற மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா அதை இந்த அரசு வேடிக்கை பார்க்காது, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும். ஓகே, இந்த டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக திமுகவினுடைய நிலைப்பாடு ஏன் இவ்வளோ ஒரு ஸ்லோவன் ஸ்டடியாக இருக்கா அப்படிங்கிற ஒரு வரைக்குமே வந்து கேள்வி எழுப்புறாங்க. இந்த கேள்வி எழுப்புறதுக்கு அவருக்கு முதல்ல ரைட் இருக்கா? அவருக்கு அது தெரியுதா? 2019 அந்த மதுரையில் அவங்க வந்து ஆய்வு செய்கிறதுக்கு அந்த ஆள் முதல்ல தடுத்து நிறுத்தி இருப்பாருன்னா பிரச்சனையே இருந்திருக்காது. விட்டுட்டாரு. இவங்க எப்போவுமே எப்படின்னா, என்ன சொன்னார்ல, இந்த டங்ஷன் இதுக்கு அந்த நிலக்கரி சுரங்க மசோதா வந்தப்போ அண்ணன் தம்பித்துறை அண்ணா வாழ்த்தி பேசிட்டார். என்னங்கிறாரு, நான் அந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு தான் ஆதரித்தேன், நான் மதுரையில் தோன்றதுக்கு ஆதரிக்கல. ஏங்க இது என்னங்க நியாயம்? துப்பாக்கி எடுத்து கையில் கொடுத்துட்டேன், அவன் சுடுவான்னு எனக்கு தெரியாதுன்னா இதை மாதிரி கேவலம் உண்டா? இதை தம்பித்துறை அண்ணா மாதிரி மூத்த தலைவர்கள் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்த ஆர்எஸ் பாரதி கூட அவருடைய அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காரு. 2019 அதிமுக அரசாங்கம் ஏன் வந்து ஆதரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவருமே சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் பிப்ரவரி மாதம் இது வந்து அரசாங்கத்துக்கு தகவலாக வருது, இப்போ 8 மாதம் வந்து இந்த அரசாங்கம் வந்து வேடிக்கை பார்த்ததா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அதை நான் விளக்கமாக சொல்லிடுறேன். அதாவது எப்போவுமே ஒரு கொட்டேஷன் நம்ம கால் ஃபார் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், கால் ஃபார் பண்ணின உடனேயே அது அலாட் ஆகிருச்சின்னு அர்த்தம் இல்லை, அவார்ட் ஆகலை. ரைட்டு, அவங்க பிப்ரவரியில் கால் ஃபார் பண்ணுறாங்க, நம்ம அப்ஜெக்ஷன் கொடுக்குறோம், பட் அதுக்கு பிறகு எந்த கம்யூனிகேஷனும் கிடையாது. வசதியாக இந்த ஆள் ஒன்று மறந்துடுறாரு. என்னென்னா, பிப்ரவரி லாஸ்ட்டு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து எலெக்ஷன் டிக்ளேர் ஆகுது. 2024 எலெக்ஷன் டிக்ளேர் ஆகுது. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், உங்களுக்கு தெரியும் ஜூன் மாதம் தான் ரிசல்ட்டு. 4 மாதம் போயிடுச்சு. ஜூலை மாதம்தான் அதுக்கு அதாவது அந்த இது ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறாங்க. ஆகஸ்ட்டில் அவங்க அவார்டு பண்ணும்போது நமக்கு தகவல் வருது, நம்ம எதுக்குறோம். இதில் எங்கே தம்பி தப்பு இருக்குது? நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இடையில கொஞ்சம் பக்கத்தை காணாமல் உங்கள் பாட்டுக்கு மறந்து போயிட்டீங்கன்னா, பிப்ரவரி மாதம் உண்மை, பிப்ரவரி மாதம் அவங்க வந்து எப்போவுமே நம்ம டெண்டர் கூப்பிட்றோம்னு வைங்க தம்பி, கூப்பிட்ட உடனே யாருக்கு அலாட் ஆகிருக்குன்னு நமக்கு தகவல் தெரிவிடுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அந்த டெண்டர் சில சமயத்தில் கேன்சல் கூட ஆகும். டெண்டர் கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க பிப்ரவரி மாதம், அது அலாட் ஆனது அப்போ அலாட் ஆகலை. ரைட், அதுக்குள்ளே எது வருது அப்படின்னா பாராளுமன்ற தேர்தல் 4 மாதத்தை இழுத்துருது. 4 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அடுத்ததுக்கு சொல்லும்போது நம்ம எதிர்த்து கேட்குறோம். இதில் எங்கே தப்பு இருக்குது? நம்ம வந்து அதை தெளிவாக சொல்லியிருக்கோம். 2022 அது பல்லுயிர் மேம்பாட்டு நிலம், அதனால் அதையும் நம்ம அவங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கோம். அதுக்கு மேலே ஒரு ஒன்றிய அரசு வேணுக்கும்னு இதை பண்ணுது அப்படின்னா அது தெரியும் போது நமக்கு உடனே எதிர்க்கிறோம். இதில் எங்கே வித்தியாசம் வருது தம்பி? இதில் என்ன டவுட்டு? நீங்கள் முதல்ல ஆய்வு செய்ய விட்டது அதிமுக, அங்கே சம்மதித்து அதுக்கு ஆதரவாக பேசி ஓட்டு போட்டது அதிமுக. இதெல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நீ ஏன் செய்யலைன்னு எங்களை பார்த்து கேட்டால் நாட்டு மக்கள் யாரை பார்த்து சிரிப்பான்? இல்லை, இப்போ அங்கே மக்கள் வந்து போராடிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ வந்து மக்களுமே வந்து உங்கள் தரப்பில் அமைச்சர் பெருமக்கள்லாம் போய் பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாஜக தலைவர் எல் முருகன் அதேமாரி அவங்கெல்லாம் போய் மத்திய அமைச்சர் அவங்களையும் பார்த்துருக்காங்க, நம்ம தரப்பாகவும் பார்க்கப்பட்டிருக்கு. உறுதியாக நம்பலாமா? மக்கள் அங்கே ரொம்ப ஒரு பதட்டமான சூழல்லே இருக்கிறாங்க. தம்பி, அங்கே அவெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து மதுரையில் அண்ணன் மூர்த்தி என்னங்கிட்ட திரும்ப அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசி கேட்டதுக்கப்புறம், ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் பேட்டி கொடுக்கணும். அப்போ அங்கே என்ன சூழ்நிலைன்னா, தலைவர் வந்து சட்டமன்றத்தில் சொன்னார்ல, நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் இந்த ஆய்வு நடக்க விட மாட்டேன் சொல்லிட்டார்ல. அதுக்கு பிறகு அங்கே மக்கள் வந்து ஃப்ரீ ஆகிட்டாங்க. சரி, இனிமே நம்ம எதை பற்றியும் கவலைப்படணும். நமக்குன்னு ஒரு முதலமைச்சர் வந்து அத்தனை பேரும், ஏன்னா அன்றைக்கி சட்டமன்றத்தில் அது சும்மா பொதுக்கூட்டத்தில் பேசினா கூட இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அது சட்டமன்றத்தில் அவர் கொடுத்த வாக்குறுதி, நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் இது நடத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? இனிமேல் இது நடக்கணும்னா தளபதி மு.க. ஸ்டாலின் வந்து அங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடாது, அது நடக்காது. அதனால் மக்கள் நிம்மதியாக இருக்காங்க. இவங்க சும்மா பீதியை கிளப்பி. ஓகே, நான் இறுதியாக கேட்க விரும்புறது, இப்போ இந்த ஆதவ அர்ஜுன் விவகாரம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்கு. திமுகவினுடைய அழுத்தத்தினால தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு. ஏவாவேலு திருமாவளவன்கிட்ட பேசாதன் காரணமாக தான் ஆதவ அர்ஜுனே வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் கூட பங்கேற்காம போனதுக்கு ஏவாவேலுனுடைய அழுத்தம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஏவாவேலு தெளிவாக விளக்கம் கொடுத்தாரு. நான் அவர்கிட்ட பேசினதே கிடையாது இது சம்மந்தமாக. இன்னொன்று நான் என்ன கேட்குறேன், அது அடுத்த கட்சி விவகாரம், எதுக்கு நம்ம போய் தலையிடணும்? அவர் கட்சிக்குள்ளே இருக்க அவர் பார்க்கணும். இன்னொன்று என்னென்னா, அப்படி ஒரு ஆளை வந்து அண்ணன் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாமல் உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னா அது அண்ணன் திருமாவை வந்து அவர் கிண்டல் பண்ணுற மாதிரி அர்த்தம். அதை நானே ஏற்றுக்க மாட்டேன். அண்ணன் திருமாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இவருக்கு திருந்துறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாரு. அப்பவும் சொல்லி தான் அனுப்பியிருக்காரு, நீ அங்கே போய் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா இல்லையா?
சொல்லித்தான் அனுப்பியிருக்காரு. நீ போ. ஒருவேளை அழுத்தத்திற்கு அவர் பயந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார்? நீ போண்டா ராசா. இவன் என்ன செய்ய முடியும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு தலைவர் கூப்பிட்டு நீ போக வேண்டாம் ஐயா அப்படின்ட்டாருன்னா இவர் எப்படி போவார்? அப்போ ஜனநாயகத்தை மதித்து அண்ணன் திருமா நீங்கள் போங்க, ஆனால் அரசியல் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அளவோடு நிற்கணும்ல. ஏன் நீ அங்கே போய் அரசியல் பேசுகிற? அதனால தான் அண்ணா நடவடிக்கை எடுத்தார். நீ அரசியல் பேசாமல் வந்திருந்தால் அண்ணன் திருமானா அதை எடுத்துருக்க மாட்டார். அது ஏங்க அந்த புத்தகம் இல்லை ஒன்றே ஒன்று இப்போ பளிச்சுன்னு கேட்குறேன். அந்த புத்தகத்தின் உள்ளடக்கம் என்ன எனக்கு சொல்லுங்கள் தம்பி. நீங்கள் பத்திரிகையாளர் கண்டிப்பாக போயிருப்பீங்க, இல்லை உங்கள் ஆட்கள் போயிருப்பாங்க. அந்த புத்தக வெளியீடு இருக்குல்ல, அதில் என்ன இருக்குது? 50க்கும் மேற்பட்டவனுடைய கட்டுரைகள் இருக்குது, 992 பக்கம். அதில் திருமாவளவனுடைய அந்த கட்டுரையும் அதில் உள்ளடக்கிக்கு பெரும்பாலும் வந்து இடதுசாரிகள் தான் அம்பேத்கரை பற்றி எழுதியிருக்கிறாங்க. இதுதான் மையமாக வச்சு எழுதப்பட்டிருக்கு. இதை வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நாங்கள் வந்து இதை கட்டமைச்சிருக்கிறோம். இதெல்லாம் தாண்டி திமுகவினுடைய அழுத்தத்தினால தான் இந்த ஒரு விஷயமே நடக்காமல் போயிடுச்சு. கேட்குறது என்னன்னா தம்பி, ஒரு ஒரு இப்போ நம்ம ஒரு புத்தக வெளியீட்டுக்கு நான் இப்போ ஒரு புத்தகம் வெளியிடுறேன்னு வச்சுக்கோமே, அந்த புத்தகத்தினுடைய உள்ளீடு பேசப்படும். அந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கம் என்ன அப்படிங்கிறது பேசப்படும். அந்த உள்ளடக்கத்தில் ஒருவேளை கட்டுரை தொகுப்பாக இருந்தால் யாருடைய கட்டுரைகளில் முக்கியமான விஷயங்கள் இருக்கோ அதை எடுத்து சொல்லுவோம். சரி, திருமாவளவன் ஒரு கட்டுரை எழுதியிருக்காருல, இவர் யார்? அன்றைக்கு திருமாவளவனுடைய துணை பொதுச் செயலாளர். இவர் அந்த கட்டுரையை பற்றி பேசினாரா? பேசியிருக்காரா தம்பி? அப்புறம் நீ என்ன கட்சிக்காரன்? இப்போ நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 2 நிமிஷமே அந்த மேடையில் இடம் தந்தால் கூட ஐயா அம்பேத்கரை பற்றி எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் இந்த கட்டுரை எழுதியிருக்கிறார், இந்த கட்டுரையில் இதை வலியுறுத்தியிருக்கார், நான் பேசணும் மாட்டேனா? இதானமா யதார்த்தம். அப்போ உன்னுடைய நோக்கம் எது? அண்ணன் திருமாவை பற்றிய நோக்கம் உனக்கு இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான புகழ் சேர்க்கிற உனக்கு அர்த்தம் இல்லை. அப்போ நீ போய் அங்கே அரசியல் பேசுகிற. அண்ணன் எடுத்து விட்டாரு. அதுக்கு நாங்கள் எதுக்கு பொறுப்பு? இல்லை, ஆதவர்ஜன் என்ன சொல்கிறாரு, ஒரு நியாயமான கோபம் அப்படிங்கிறார். ஆராசா முதலாக வந்து அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லலாம் உடனே வந்து மறைமுகமாக அழுத்தம் கொடுத்ததாக ஆதவர்ஜன் அவருடைய பேட்டியில் சொல்றாரு. இது ஆரம்பத்தில். இப்போ ஏவாவேலு ஒரு விஷயம், ஏவாவேலு அண்ணன் மேலே சொன்னதுக்கு விளக்கம் தெரியும். அதுக்கு பிறகு ஆதவ அர்ஜுனை பற்றி பேசுறதுக்கு திமுகவிற்குன்னு ஒரு தகுதி இருக்குது. அது அந்த அளவுக்கு தான் பேச முடியும். நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது குறித்து கேட்கும்போது நாம் பேசலாம். ஆதவ அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு தனி மனிதரை பற்றி நான் பேசுவேன். ஏன்னா இது தொடர்ந்து வந்து அவர் திமுகவில் பயணித்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து கடந்த 20 நாளைக்கு முன்னாடி கூட நான் சபரேஷன் பேசினேன் அப்படிங்கிற வரைக்கும் அவர் சொல்றாரு. அப்போ முழுக்க இது திமுகவை டார்கெட் பண்ணி அவர் பேசுறாருல. அப்போ இதுக்கு வந்து நம்ம யாராவது ஒருத்தர் பதில் கொடுக்கணும்ல. நான் சொல்றது என்னன்னா, திமுக என்கிற இயக்கம் இதுதான் என்பதை அண்ணன் ஏவாவேலு ஏற்கனவே சொல்லிட்டார், அண்ணன் ராசா சொல்லிட்டார். அதை தாண்டி நானும் விளக்கம் கொடுத்து விட்டேன். இதுக்கு மேலே அதில் என்ன வேண்டியிருக்கு? அர்ஜுன் யாதவ் வந்து அவர் இப்போ அவர் யார்? என்னை எப்போ நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரோ அப்போ அவர் ஒரு தனி மனிதன். அந்த கருத்துக்கெல்லாம் நம்ம உட்காந்து ஏன் பதில் பேசிகிட்டு இருக்கணும்னு சொல்லுவார். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற வரைக்கும் அவங்க எங்கள் கூட்டணி கட்சி, அதில் இது சொல்லும்போது நம்ம பதில் சொல்லலாம். ரைட்டு. ஏவாவேலு அண்ணன் காரணம்னா ஏவாவேலு அண்ணன் தெளிவாக கூப்பிட்டு சொல்லிட்டாரு, நான் இதை போய் எதுங்க நான் திருமாவகிட்ட பேசணும், எனக்கு தேவையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. அப்புறம் அதை தாண்டி நானும் விளக்கம் சொல்லியாச்சு, முடிஞ்சுது. அப்போ வந்து திமுக எந்த அழுத்தமே விடுதலை சிறுத்தைக்கு கொடுக்க தேவை என்ன இல்லை, இனிமேலும் கொடுக்காது. நான் ஒன்று வச்சுக்கேங்க, திமுகவை போல ஒரு ஜனநாயக போக்கு வேற எந்த கூட்டணி கட்சி தலைமையிடமும் இருக்காது. இது அதிமுகவில் ஜெயலலிதா அம்மையார்ட்ட உட்கார்ந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் பேசியிருக்க முடியுமா? கேட்குறேன் நான். ஆனால் திமுகவில் இருந்து கொண்டும் நீங்கள் திமுகவை எதிர்த்து குரல் பேச முடியும். திமுக ஆட்சியை எதிர்த்து உங்களால் குரல் கொடுக்க முடியும். உங்களால் போராட்டம் நடத்த முடியும். எந்த இடத்துலையும் திமுக வந்து குறுக்க வராது. நீங்கள் நடத்தக்கூடாது, நீங்கள் போகக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம இடதுசாரி கட்சிகளை சார்ந்த சகோதரர் பாலகிருஷ்ணனோ அல்லனா தோழர் முத்தரசனோ போராட்டம் நடத்தியிருக்காங்களா இல்லையா? நாங்கள் நினச்சா தடுக்க முடியாதானே? அதல்ல, ஒரு ஜனநாயக அமைப்புன்னா நம்ம கூட வந்து அவங்க தேர்தலுக்காக நம்மளோடு இணைஞ்சிருக்கிறாங்க. ஒத்த கொள்கை கூட்டணியாக இருக்குது இதில். அதாவது இந்த கூட்டணி வந்து தேர்தலுக்கான ஆதாய கூட்டணி மட்டுமல்ல, இந்த மக்களுக்கான கூட்டணி, இந்த மண்ணுக்கான கூட்டணி. அது ஒரு இது. அதனால் சில கூடுதல் குறைவுகள் இருந்தாலும் ஒருத்தர் விட்டு கொடுத்து அரவணைச்சு போகிறாங்க. நான் பார்த்த வரையில் நான் வந்து 89 தேர்தலில் பூத் ஏஜெண்டா உட்கார்ந்தவன். அன்னையிலிருந்து அரசியல் பார்க்குறேன் தம்பி. பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து 2017 இன்னைக்கு 2025 பிறக்க போகுது, 8 வருஷம். ஒரு கூட்டணி கட்டுக்கோப்பாக எந்த இடத்திலும் சின்ன சிதிலம் இல்லாமல் கொண்டு போன ஒரு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். இது வரைக்கும் கிடையாது. அப்போ இன்றைக்கு இருக்கிற சூழலில் இப்படி ஒரு தலைவர் நமக்கு இருக்கிறார்.
இதை கெடுக்கிறதுக்காக அவங்க பலதை பேசுவாங்க. அவர் யாரோட ஆளுங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. யாராவது இயக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது நமக்கு வந்து சரியான ஒரு இது புரிதல் கிடைக்காத வரைக்கும், இந்த ரூட்ல இருந்தா வந்திருக்கணும் அப்படிங்கிறது தெரியாத வரைக்கும் தம்பி, நம்ம எந்த ஒரு தனி மனிதன் மீதும் நம்ம குற்றம் சாட்ட முடியாது. பட் அவருடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குமான ஒரு பிரேக்கை உருவாக்கணும். அப்போ இந்த பிரேக்கை உருவாக்குனாதான் யாருக்கு லாபமோ அவங்க தான் அதை பண்ணியிருக்க முடியும். பட் இது நம்மளுடைய அசம்ஷன், இது ஹைபோதசிஸ். இதை நம்ம தியரியா பேச முடியாதுல்ல. அது அப்போ ஆதவர்ஜுனை வந்து பெருசா கண்டுக்காது திமுக இனிமேல். ஆஸ் யூஷுவல் அவர் தனிநபரா போயிட்டார் அப்படிங்கிறதுனால ட்ராப்டு. ஒருவேளை அவர் திமுக விமர்சிச்சாலும் நம்ம அமைதியா தான் இருக்க போறோம். இனிமே கண்டுக்க மாட்டோம், அமைதியா இருக்கிறது இல்லை, கண்டுக்க மாட்டோம். அதை போய் எதுக்கு ஒரு பெரிய விஷயமா இன்னொரு 10 நாள் போச்சுன்னா தம்பி நீங்க எழுதி வைங்க, தனிமை இவரை வந்து யாரும் தூக்கி பிடிக்க மாட்டாங்க. இப்போதைக்கு வந்து மீடியாக்களுக்கு அவர் ஆதவர்ஜுனான்னு சொன்னால் யாராவது 4 பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு 10 நாள் கழிச்சு பாருங்க, நம்ம 2 பேருமே பேச மாட்டோம். அது ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. உங்களுக்கும் ஐபிசி நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.